நாட்டில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் இதுவரை 30 பேர் பலி. இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையின் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட 43 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் 22 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இவற்றில் 29 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச்சூடு. கொட்டாஞ்சேனை சுமித்ராம மாவட்டத்திலுள்ள வீட்டிற்கு முன்னால் நேற்று மாலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் வீட்டின் முன்பாக நின்றிருந்த ஆண் ஒருவரையும் பெண் ஒருவரையும் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்நிலையில் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர்கள் கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய ஆணும் 70 வயதுடைய பெண்ணும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். மீண்டும் தலை தூக்கிய கொரோனா வைரஸ். கடந்த 2019ஆம் ஆண்டில் உலக நாடுகளை ஆட்டிவைத்த கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் ஆசியாவின் சில பகுதிகளில் மீண்டும் அதிகரித்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஹாங்காய், சிங்கப்பூர், சீனா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்று எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இதனை அடுத்து ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் உள்ள சுகாதார அதிகாரிகள் தொற்று நோய்களின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு குறித்து எச்சரிக்கைகளை விடுத்துள்ளதுடன் தற்போது பரவி வரும் வைரஸின் அலைகள் பிராந்தியம் முழுவதும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பருவகால எதிர்ப்புகளை மீறி பொதுமக்களுக்கு தற்போதைய அபாயங்களை நினைவூட்டுவதாகவும் அறிவுறுத்தப்படுகிறது. வடக்கில் பறிபோக போகும் நினைவேந்தல் துயிலும் இளங்கல். வடக்கு கிழக்கில் தமிழர்களின் இருப்பை கேள்விக்குட்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா அரசு தொடர் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. தொல்லியல் திணைக்கள கையகப்படுத்தல்கள், வன இலாகாவின் எல்லையிடும் பணிகள், மத தலங்களின் ஆக்கிரமிப்பு, இராணுவ முகாம்கள் என தமிழர் மக்களின் நிலம் தொடர்ச்சியாக சூறையாடப்பட்டு வரும் நிலையில் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியான இலக்க வர்த்தமானி அறிவித்தலின்படி வடக்கில் தமிழ் மக்களின் 5941 ஏக்கர் நிலப்பகுதியை சுவீகரிக்க தீர்மானித்திருப்பதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. மனைவியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு உயிரை மாய்க்க முயன்ற கணவன் கைது. புத்தளம் சிலாபம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வில்லத்தலவ பிரதேசத்தில் மனைவியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு உயிரை மாய்க்க முயன்ற கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியுள்ளார் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது.